ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஆரி ஒர்க்கில் ஃபஸ்ட்டு கிளாஸு செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஜரி த்ரெட் எடுத்துக்கோங்க, அதில் எண்டில் நாட் போட்டுக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட எந்த த்ரெட் இருந்தாலும் ஓகே, நார்மல் த்ரெட்டே இருந்தாலும் சரி. நீங்கள் அதில் இப்போ போட ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மட்டும் அந்த நாட் பிடிக்கிறது மட்டும் நான் சொல்லித்தரேன். அந்த 3 ஃபிங்கரில் பிடிச்சிட்டு மீதி இருக்க 2 ஃபிங்கரில் இப்படி பிடிச்சிக்கணும். கீழே என்னால் எப்படி இருக்கும்னு காட்ட முடியல, ஏன்னா எனக்கு கிளியராக தெரியல. அதனால் நான் அப்படியே சும்மா எப்படி பண்ணணும்னு நான் மேலே வச்சே காட்ட போகிறேன். அந்த லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த லைனை ஃபேஸ் பண்ண மாதிரி இந்த ஹூக் இருக்கணும். இந்த ஹூக் அதில் ஒரு வளைவு மாதிரி இருக்கு இல்லையா, அது அந்த லைனை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். அந்த சைடு அந்த இது இருக்கணும். அதே மாதிரி நீடில் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நீங்கள் கிராஸாக வச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா ஃபஸ்ட்டு போடலாம். ஆனால் இது ப்ராப்பர் மெத்தட் கிடையாது, கை வலிக்கும். நீங்கள் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடும்போது பிகினிங்கில் வலிக்கும், ஏன்னா நம்ம இப்போ தான் போடுறோம், அதனால வலிக்கும். நாளாக அதிலே ஃபாஸ்ட்டாக வந்துடும். கீழே என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் காட்டலான்னு தான் நினச்சேன். ஆனால் கீழே ஒரு கிளியராக தெரியல. என்ன அது நான் காட்டினாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அது என்ன நான் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேப்ரிக் இல்லாமல் நம்ம அப்படியே மேலாக பண்ணி காட்டுறேன். இப்போ நீங்கள் நீடில் உள்ளே விட்டுட்டீங்க, ஃபேப்ரிக்கில் குத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் இப்படி அதாவது கீழே யான் இப்படி நாட் போட்டதுக்கப்புறம் இப்படி தொங்கிட்டுருக்கும். அப்போது நம்ம அந்த நீடிலோட ஒரு சுற்றி இப்படி மேலே இழுத்துடணும். நம்ம கீழே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சுற்றி அந்த ஹூக்கை சுற்றி ஒரு வாட்டி சுற்றுவோம், அவ்வளோதான் நம்ம கீழே பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேப்ரிக் இல்லாமல் நான் சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிங்கர் வச்சு பிடிச்சி காட்டினேன் இல்லையா நாட்டை, அந்த மாதிரி கீழே வச்சு நான் சுற்றி காட்டினேன் இல்லையா, அந்த ஹூக்கை சுற்றி அந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா அதில் அந்த நூல் மாட்டிக்கும். இப்போ நம்ம செயின் போடலாம். இப்போ போடும்போது என்னென்னா, உங்களுக்கு எந்த லென்த்தில் வேணுமோ அந்த லென்த்தில் அந்த செயினை வச்சுட்டு நீங்கள் கீழே இழுத்தீங்கன்னா செயின் சின்னதாகும், பெருசாகும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளே குத்தி அதில் கீழே யானை சுற்றிடணும். உள்பக்கமாக ஃபஸ்ட்டு ஹூக்கை திருப்பிட்டு வெளிப்பக்கமாக இப்போ திருப்பணும். ஃபஸ்ட்டு உள்பக்கம் திருப்பி அப்புறம் வெளிப்பக்கம் திருப்பணும். அப்போது நமக்கு யான் வெளியில் வந்துடும். கீழே நூலை பிடிச்சி இழுத்தோம் நம்ம அந்த ஹூக்கில், அந்த யானை வச்சுருக்கும் போது கீழே நூலை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா செயின் சின்னதாகும். ஹூக்கில் இருக்க வளையத்தை மேலே பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா செயின் பெருசாகும். அதே மாதிரி நம்ம போடும்போது இந்த லைனை ஃபேஸ் பண்ண மாதிரி அந்த ஹூக்கோட வளையம் இருக்கணும். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரவுண்டு, ஸ்கொயர் இந்த மாதிரி போட்டு நிறையா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் செயின் ஸ்டிச்சு என்ன மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், எந்த ஷேப்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்புறம் எதனால சுருக்கம் வருது, அந்த சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன தவறு பண்ணுறோம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் சொல்கிறேன். அதுலேயே நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதுதான் பேசிக் ஸ்டிச்சு. இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே மோஸ்ட்டாக எல்லாமே நம்ம இதில் போட்டுடலாம். இப்போ நம்ம இப்படி போட்டுட்ருக்கோம், இதுலேயே இடையில நம்ம பீட்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா பீட் ஒர்க்கும் பண்ணலாம். அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோஸில் வரப்போகிற வீடியோஸில் அது எல்லாமே நம்ம கற்றுக்கலாம். நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள், அதே மாதிரியே போடுங்க. நீங்கள் இந்த ஷார்ப் எட்ஜஸ்லாம் நிறுத்தி அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ஸ்டிச் போட்டால் தான் அந்த எட்ஜஸ் நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அந்த செயின் நீங்கள் எவ்வளோ பெருசு போட்டால் அந்த இடத்துல முடியுதுன்னு பார்த்து செயினை கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி நிறுத்தி திருப்பினா தான் அந்த எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்கும். ஒரு சில திலகம்லாம் மேலே ஷார்ப்பாக இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். அதனால நம்ம ஷார்ப் எட்ஜஸும் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதே மாதிரி கர்வ் எட்ஜஸும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் கீழே காட்டாதனால உங்களுக்கு ப்ராப்பராக புரியல, இல்லை நான் ஃபாஸ்ட்டாக போயிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை ப்ராப்பராக இன்னும் நான் கீழே காட்டி கூட என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன்.
உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் போடும்போது நீடில் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப இழுக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சுருக்கம் வரும். கொஞ்சம் லூஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக வந்துடும். நான் பண்ணுற ப்ளவுஸ் ஒர்க்கும் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வீடியோவாக இடையில அப்பப்போ. வீடியோஸ் எப்படி வரும்னா, ஒரு 1 டேஸ்க்கு அப்புறம், 2 டேஸ்க்கு அப்புறம், ஒரு வீடியோ போட்டதுக்கப்புறம் 1, 2 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து போட ட்ரை பண்ணுறேன். அப்படி ஏதாவது வீடியோஸ் இல்லை அப்படின்னா, நான் வந்து என்ன ப்ளவுஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன், என்ன மாதிரி டிசைன் இப்போ போட்டுட்ருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்கோன்னு காட்டுறேன். இப்போ ஒரு ப்ளவுஸ் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் அதில் வந்து ஒரு 2, 3 லைன்ஸ் முடிச்சிட்டேன். இருந்தாலும் நான் அதில் வந்து எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது, என்ன டிசைன் போடுறேன் அப்படின்னு எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.